நீங்கள் பார்த்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னா இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புரியுதா? அப்நார்மலா நடக்குது இங்க இல்ல, என் கூட இருக்கறனால. செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? அந்த காடு சகரா பாலைவனம்னு சொல்லுவோம். அது பண்றேன் சகரா பாலைவனம்லாம் இருக்கும். அங்க வந்து சிங்கம் காட்டுக்குள்ளதான் இருக்கும். சஃபாரி சொல்லுவாங்க, சகாரி இல்லை. அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. இந்த இதுல சகாரா பகுதியில் வந்து டெசர்ட்ல இந்த இதெல்லாம் இருக்கும் பண்ணுவான். சிங்கம் டிவில புக்கில் கூட பார்த்து தண்ணி தாக்குறது அங்க வச்சுட்டோம் நம்ம. முள்ளு இருக்கு, லைன் போகுது, உள்ள கேபிள் லைன் போகுது, கரண்ட் கேபிளா? ஆமா, அங்க ரோடே இருக்கு. மச்சான் இந்த பில்டிங் மறுபடியும் இருக்கு. ஏதோ சாவி போடுவாங்க தெரியுமா? அது இல்லடா, சாவி ஒரு கீ போட்டு இந்த பில்டிங் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. நீ வந்துடா சத்தியமா அடிச்சு துரத்துங்க இருந்தால டீம்ல இருந்து. ஒரே நேரம்தான் ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல, அன்னைக்கு பண்ணோம் முந்தாயத்து. அது லைட்டா ஹாஸ்டல்ன்றனால அப்படி இருக்கு போல. இதுதான் ஒரு லொகேஷன்ல நிறைய பண்ண லொகேஷன் மாதிரி இருக்கு. வடக்கன் ஹாஸ்டல் எவ்வளவு சவுண்ட் இருக்கு. யாரும் கத்துச்சுல ரெண்டு மூணு பேர் பேசுறாங்க. சொன்னா ஆள் இல்லட்டு கத்தோட நான் போயிட்டேன். நான் பண்ணி இதுல பண்ணிக்கிறேன். என்ன சொல்றது? ஆளுக்கு கத்துறீங்க. நான்
காலையில் எதாவது ப்ரோ கண்டிப்பா ப்ரோ அண்ணா கள்ளத்தி கூட ஒரு போடுவேன் கத்துவாங்கல்ல வருவாங்கள பயந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்க நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் விடு ஏன் நல்ல நீ அதுக்கு மேலடா நானே பரவாயில்ல கேட்ஸ் இது ரொம்ப பெருசா இருக்கு நைட்டு பாத்துக்கலாம் ப்ரோ இப்பதான் ப்ரோ ஆள் கலத்தி இல்ல டவுட் வருது ஏன்டா லாஜிக் வச்சிருக்கீங்க நான் ஏன் ப்ரோ கலத்திக்கிறீங்க ப்ரோ நான் உங்ககிட்ட ப்ரோ பேசிட்டு இருக்கேன் இப்போ கல்ல வச்சு பாத்தியா நோட் பண்ணி சவுண்ட் தான் பாத்தேன் சரி அடிக்கலாம் சொல்லி கையில கல்ல தான் எடுக்கறேன் இல்ல அச்சா ஆளு சொல்லலாம் கொஞ்சம் டவுட் வருது நான் சொல்றேன் ஏய் சவுண்ட் வேற ஒரு மாதிரி கலையில முடிஞ்சிருச்சு சொல்லிட்டேன் அதை பார்த்தது வந்து மனுஷன் வேற என்ன முழுக்கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் அது நானும் நல்லாவே அங்க பார்த்தோம் கிளியரா அதனால தான் முழுக்கட்டினா எதுவுமே இல்லை கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கு இது இப்போ பார்த்தா வேலைக்கு ஆகுது லைட் ஆன் இட்ஸி வருது நான் வந்து அங்கே போயிட்டு இந்த தேவலாக பற்றி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இதோட நம்ம நைட்டு பார்க்கலாம் நம்ம பிளாக் ஷேடோ ஹிஸ்டரியில ஏகப்பட்ட ரிச்சுவலை வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆத்மாக்கான ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருப்போம், ஜின்னுக்கான ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா விச்சுக்கான ரிச்சுவல் அதுக்கான பதில் எங்ககிட்டயே இல்லை. கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு வலிமையான பிளாக் மேஜிக் ரிச்சுவலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிச்சுவல் பேரு தான் இந்த ரிச்சுவலோட செயல்முறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள்ல பிளாக் மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் எழுதி நடுவுல ஒரு தீப்பந்தத்தோட நம்ம அந்த விச்சை கம்யூனிகேட் பண்ணா அதுல வரையப்பட்ட மேஜிக்கல் ஸ்பெல்ஸால அந்த விச் ஈர்க்கப்படும் சொல்றாங்க. இத சார் எட்வர்ட் ஸ்கில்லியும் ஜாண்டியும் வெற்றிகரமா பண்ணி காட்டினதாகவும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரிச்சுவலை எங்க வாழ்க்கையை பணிய வச்சு நாங்க பண்ண போறோம். ஸோ வாங்க ரிச்சுவலுக்குள்ள போலாம். அவங்க ரிலேட்டடான ஒரு பேக் வச்சுட்டு ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரமாக வந்து கைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு போட்டிருக்கோம் மேபி அந்த ரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நான் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தீப்பந்த வச்சு ஒருத்தராக நாங்கள் வந்து குஷன் கொடுப்போம். இங்கே ஆத்மா இருக்குன்றது கன்ஃபார்மு. ஆனால் அவங்க வந்து அந்த வச்சு தான் ஒருத்தரோட ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள் நல்லா கட் பண்ணி இங்க இருக்கிறது ஆன்மா தவிர வேற ஏதோ சூனியம் பண்றவங்க இருக்கீங்க, அதாவது விச் யாரோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்படி நீங்க உண்மையா இங்க இருந்தா இந்த 4 வட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு வட்டத்துக்கிட்ட நீங்க வரலாம். இந்த ரிச்சுவல் உங்களுக்கானதா? இங்க இருக்க சூழ்நிலை எங்க பக்கத்துல இருந்தா தாராளமா கடன் பண்ணி வந்துக்கலாம். உதவிக்காக காத்திருக்கோம். இந்த வட்டத்துக்குள்ள வந்துருங்க, நீங்க பயம் இல்லை. கீழே ஏதாவது கேளு ஆயா நீங்க கீழே ஏதாவது கேளு. ஆயா எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை, நீ செய்வீங்க பார்க்கறது மட்டும்தான் பயமா இருக்கு. ஆனா நீங்க 4 வருஷம் வந்தீங்கன்னா நீங்க வந்து இதை கொண்டாடிக்கணும். இங்க பாருங்க, இந்த ரிச்சுவல் வந்து உங்களுக்கான ரிச்சுவல், பிளாக் மேஜிக் ரிச்சுவல். நாங்க வந்து உங்களை பார்த்து பயப்படல, சரிங்களா? நீங்க இருக்கிறீங்க பிரசன்ஸை காமிங்க. ஆத்மா இல்ல பிளாக் மேஜிக் பண்ற உங்களால நான் சொல்றேன், நீங்க இருக்கீங்கன்னா அந்த ரிச்சுவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அந்த தேவைக்கு நீ எதுவும் பண்ணாதா தயவு செஞ்சு ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆடியோ வந்து நாம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை மியூட் பண்ணிடலாம். நான் ப்ளே பண்ணுறேன்.
இந்த டீ பார்த்ததே உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க ஏன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது தெரியல. இப்போ வரீங்களா என்கிட்ட? ஒரு மாதிரி கேடா அவங்க செயலா இருக்கும் அந்த வேலை. இல்ல இந்த ஸ்பிரிட் இந்த ரிச்சுவல் வந்து கொஞ்சம் பர்சனலா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குமோ அதை பொறுத்து தான். நான் என்ன நினைச்சப்பா, நீங்க ஸ்ட்ராங்கா மென்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு, மென்டல் ஸ்ட்ராங்கா ரொம்ப பேசல ரொம்ப பேசல. எதுவுமே நீங்க பேசல. வாங்க ஒன்னாடாது வாங்க தைரியமா வயசு பரவாயில்ல, நான் பார்த்தேன். பின்னாடி வந்துட்டு இருக்கு. சரியா என்ன மாதிரியா அப்படியே நின்றுட்டு நான் பார்த்ததுக்கு அப்புறம் மூவ் பண்றாங்க. ஓகே, நம்ம ரெண்டு நேரம் போலாம். 2 நேரம் இருக்கலாம். இங்க பாருங்க ப்ரோ, நிறைய எனக்கு இங்க கேப்சர் பண்ண முடியும். கேப்சர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இங்க வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய கேப்சர் பண்ணியா? சரி ஓகே. ரொம்ப ரிஸ்க் எடுக்குதுமா. ரொம்ப அவ்வளோ இந்த காலேஜ் இருக்கும்போதே நம்ம 2-3 நாள் பேசிடுவோம். ரிஸ்காக தான் இருக்குன்றது ஃபீலாக தான் தெரியல. ரிச்சுவல் மண்டை வலியா இருக்கு. இல்லை உனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் மென்டலா ஸ்டேபிளா எல்லாரும். நீங்க திடீர் ஸ்டேவா இல்ல, ஸ்டேபிளா இல்ல. சரி போ. நீ என்ன பண்ணு அந்த செய்வீங்க ரொம்ப இல்லை ப்ரோ. எப்படி இந்த செய்வீங்க மட்டும் கோவம் எடுத்து ப்ரோ. சும்மா ஆத்மா எவ்வளோ ப்ரோ அது ப்ரோ. நீ ஏதாச்சும் கற்று வச்சுக்கிறியா ப்ரோ? சாமியெல்லாம் பார்த்தா சரியா? அப்போ நான் எதுக்கு பேசுறேன்னு தெரியல. உங்களெல்லாம் நம்பி தான் பேசுறேன். என்னை காப்பாற்ற மாட்டியா? இப்ப செய்வன பத்தி பேசும்போது அப்படியே பாட்டு பயன் தருது. இங்க இருக்கீங்களா?
வாங்க 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 வாங்க. இருக்கிறது நீங்க தான் நல்லா தெரியுது. தயவு செய்து ப்ரோ ப்ரோ வாங்க. அந்த ரிச்சுவல் வந்து நம்ம உடம்போட கனெக்ட் ஆகிற ஒரு ரிச்சுவல், சரியா? ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ரிச்சுவல் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதோட பிரதிபலனை தான் நீ அதிகம் அனுபவிப்ப, புரியுதா? அந்த ரிச்சுவல்ல எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் உன்னோட இது. வா என்னடா கத்திட்டு இருக்க ப்ரோ. அப்படி உட்காந்து பார்க்குது ப்ரோ. திடீர்னு உட்காந்து பார்க்க மாட்டேங்க ஆயா. அப்படி உட்காந்து அப்படி பார்க்க நம்ம பேசுறது 2 மணி பேசுறேன். நம்மளா பாரு செவக்குது உடம்புல. மந்திரம் சொல்லாத ஐயா. மந்திரம் சொல்லாத ஐயா. ஐயா ஐயா மந்திரம் சொல்லாத. தேசிய மந்திரம் சொல்லாத ஐயா. ஐயா சின்ன பசங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லாத ஐயா. ஐயா சொல்லு ப்ரோ. இது தீர்வு என்ன ப்ரோ? இன்ஜூரி தான் பண்ண ப்ரோ. டைப் வச்சு பண்ண வேணாம் ப்ரோ. நாள் பதிக்கு போது நாள் வந்தது. இது டாஸ் பயமா இருக்கு டாஸ். புரியுதா? உங்க மென்டலா அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீ எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த மாதிரி நான் நிறைய போய் பண்ணியிருக்கோம். அதான் விஷயம். எனக்கு புதுசாக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிடும்னு ஒரு மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி ஃப்ரீயா வரும். சரி என்னது அது? எப்படி வா எப்படி வா இப்படி வா எப்படி வா இப்படி வா. ஒன்னும் இல்லை ஸ்டே பண்ணி. ஏய் யாருங்க? உனக்கு என்னதான் என்ன இருக்கிறேன்னா அது யார் பாப்போவா? சரி உனக்கு என்னதான் வேணும்? ஐயா சின்ன பசங்க தெரியாம மிச்சிராயா செய்வீங்க பெரிய விஷயம். நீங்க முன்னாடி வேணும் வாங்க, பின்னாடி இருந்து மாத்திரம் சொல்லாதீங்க. மந்திரம் சொல்லிலாம் பண்ணாதீங்கல்ல. குறிஞ்ச மாதிரி இதே மாதிரி பட்டத்துல போல ஏதோ ஆவாதான் சொன்னீங்க. மந்திரம் வந்து அதே மதிப்புள்ளதுக்கு பண்ணாத. நீங்க இப்போ கூட சொல்லு ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது செய்யுமா சொல்லு. உண்மையை சொல்றேன். நீங்க தெரியாம மந்திரம் சொல்லுங்க. இது ஓடி பண்ண ப்ரோ. உண்மையை சொல்லு ப்ரோ. காயம் இது பண்ண ப்ரோ. தெரியும் நீங்க அப்ளை பண்ணீங்க. யாரு நீ ஏன் இழுத்து
இல்ல இல்ல அதுல வர்றது சரி அப்படி இல்ல அது இது அப்படி ஏதோ சொல்லி செவடி மாறி சொல்லி ஏதாச்சும் கண்டிப்பா வச்சிருப்பேன் பேக்கப் வைக்க சொல்லு எதுவுமே தெரியாதா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பொறுமையா வந்துருக்கேன் சொல்றேன் நீ மாட்டி சாவ போறீங்க எங்கேயோ. தண்ணி கசா ஓடிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ சவுண்ட் கேக்குது? ஓடு 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 போ, ஓடு கூடயே வாங்க. ஓடு போ. வந்துட்டு தாண்டா இருக்கேன். ஸ்பீடா இல்லையா ப்ரோ? ஸ்பீடா போய் ப்ரோ இங்க ஒரு சவுண்ட் கேக்குதுன்னா கொஞ்சம் ஸ்பீடா வாங்க சொல்றேன். இது ஒரு ஐடியா இருக்கு ஆத்மாவை நம்மளால கட்டுப்படுத்த முடியல ஸ்டடி எல்லாம் பண்ணல ப்ரோ இப்போ பண்றேன் ப்ரோ ஏதோ ஒரு இதுல ஆத்மாவை நம்மளால ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமா அதை நம்மளுக்கு எழுப்ப முடியுமா ஏதாச்சும் ஒரு ஆத்மா கண்டிப்பா நீ எழுப்புக்கு பண்ணலாம் இங்க இருக்க ஏதாச்சும் ஆத்மா வச்சு நம்ம செய்வி இது பண்ணா இப்போ சூப்பர்ல 4 ஆத்மா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். 4 ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர் அப்படிதான் அதுல யாராவதுக்கு ஆயா வந்து பிடிக்காம இருக்கா? அவன் பிடிக்காமலாம் இல்ல ப்ரோ நம்மள பிடிக்குமா கேளு நம்மள பிடிக்குமா கேட்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வெளியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் எங்களை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? யாராவது நிறைய ஆத்மா இருக்கீங்க செய்வே நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அளவு பேசிக்கிறேன் இல்ல தாண்டி கிட்ட போறேன். ஸ்பீடா வா ஸ்பீடா வான்னு சொல்லுங்க. லாஸ்ட் ஒரு சவுண்ட் கேக்குதுன்னா என்ன சண்டை போடாத நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன் ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு நம்ம போலாம் ப்ரோ நீ வா சொல்லிட்டு இருக்காரா? என்ன நிறைய ஆத்மா இருக்குல்ல அதுல வந்து ஒரு ஏதாவது ஆத்மாக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். அந்த ஆத்மா வந்து நாயாக்கு இதுல நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவர்தான் சுத்தமா சொல்றேன். நான் நம்பி நான் கம்யூனிகேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் இவ்வளோடா சூப்பர்ன்ற மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு மணி சூப்பரா நீங்க சொல்றது கண்டிப்பா இருக்கு இந்த இடத்துல வந்துச்சு. சரி மேலேயே கேப்சர் பண்ணிருக்கோம் கீழே கேப்சர் பண்ணுவோம். அந்த பாட்டு மரத்தை பார்த்தா நான் கிளியரா பார்த்தோம். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? நான் நிறைய பெருசா ஒரு என்ன சொல்றீங்க சண்டை கொடுக்காதீங்க. பெரிய பிரச்சனை மாட்டோம். மாட்டேன் சுத்தமாக ஸ்டெபிலிட்டியே போயிடுச்சு. இந்த இடத்துல ஆமா ப்ரோ அங்கேயே வந்து கேட்குறேன் ப்ரோ நான் முதல்ல பற்றி சொல்ல ப்ரோ நான் ஒரு நல்ல ஐடியா தானே கொடுத்தேன். ஆத்மாவை வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணி சூனியத்தில் ஓடணும்னு இங்கே தலையாட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த முதல்ல பற்றி தான் பண்ணிடுவாரு. தரமா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் கீழே நான் வந்ததுக்கு தரமா இருக்கு சொன்னா மனசு கஷ்டப்படும். என் கூட இருக்க நீ இப்போ கஷ்டப்படுது ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நல்லா ப்ரோ ஏன் ப்ரோ படத்தில் ஆத்மாவை இது பண்ணுறாங்க ப்ரோ பண்ணலாம்
இருக்கீங்களா? எங்க கூட இருக்கிறது சூரியன் பண்றாங்க பாட்டியா? இங்கதானா பார்த்தோம். பில்டிங் விட்டு பில்டிங் தாவுது. ரூம்ல பார்த்தது நீங்களா? நீங்களா? நான் மட்டும் வந்துட்டு வந்துட்டேன் எவ்வளவு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ போ ப்ரோ வந்துரு ப்ரோ ப்ரோ வலி கையில மாட்டிக்கணுமா? இருக்கா பார்த்து எங்க ப்ரோ இந்த பக்கம் ப்ரோ இல்ல ப்ரோ என்ன ப்ரோ? ஓகேவா? ஓகே தானே? ஏய் குளிர்தா? கூப்பிடுதா? ஒன்னும் இல்லையா? வாயா. நல்லா பார்த்தா இந்த டேபிள் இப்படி கிடையவே கிடையாது. ஸ்டெடியா இந்த எல்லா டேபிளும் ஸ்டெடியா இருந்தது. நம்ம 2 பேரும் கான்ஃபிடன்ஸா இது போட்டு தான் நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்க. ஏச்சுவாங்க கீழே போலாம். வா ஏறு. ஒன்னும் இல்லை ரிலாக்ஸா நடத்துவோம். வா என் கூட நடப்பு. முடியும் நம்மளால முடியும். ஏச்சுவா நம்ம இந்த டைம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். நம்ம யாருன்றதை காட்டணும். வா ஏய் இங்க பாருங்க, பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. கடவுளே இங்க பாருங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க.
உங்களை கேப்சர் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான தொல்லை கொடுக்கறதுக்கு நாங்க வரல. இதுண்ணே இந்த வழி தானே. இப்பதான் ஒரு ஆயிரம் ஒரு முடிவு பண்ணி இது பண்ணுது. இது யாரு இது புரியல. ஆண்டாடுது நாயா வந்து ஓகே நாயா பார்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. யாரையும் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி யாரும் சொல்லியிருந்தால அந்த சமைக்கிற பசங்க எந்த பண்ணது இது வந்து அந்த வயசான பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு அந்த கோசம் லேபர் சார். ஆனால் ஒரே ஒன்று என்னென்ன முடிவு கிடைக்காம போகக்கூடாது. அது மட்டும் வருது. பேசிங்க ஆல்ரெடி செய்வன்றது பெரிய ரிஸ்க்கு. ஆனால் என்னன்றது ஒரு முடிவு தர. ஸோ அது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ண சேனலில் லாக் பண்ணிட்டு புரியுதா இதுக்கு பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப பொறுமையா இப்படி மூமெண்ட் கொடுக்குறது ப்ரோ. அது ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நம்ம கண்ணை வச்சு ஏதாவது நம்ம பார்த்தோம்னா கேள்விப்பட்டிருக்கோம் பசங்க. கண்ணு மூலியமா பார்த்துக்கூடாது ப்ரோ. அது மட்டும் பார்த்து ப்ரோ. அது அப்சர்வ் பண்ணு ப்ரோல நல்லா அப்சர்வ் பண்ணு. தயவுசெய்து கண்ணை முடிக்கும். இது வந்து பரவாயில்ல. கண்ணை மூலியமா இது பண்ணணும். கண்ணு மூடி இன்னைக்கு பார்த்துக்கலாம் இல்ல பார்க்க மாட்டேன். இன்னொரு ஒண்ணுல பேச நமக்கு தைரியமா என்ன படிக்கட்டியா ஒன்றும் இல்லை திரும்பவா. ஏய் யாருதான் இது? பசங்க அந்த இதில் இருக்காங்க. காலு கல்லுன்றது அப்போ வந்து பாக்குறேன். தைரியமா பேசக்கூடாது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் பயந்தாதான் வரும்னு சொல்லுவாங்க. தைரியமா வருது. போமா சொன்ன கேப்பியா? போவா நான் இல்ல அப்போ போ. கேள்வி அதுதான் வந்தோம். ப்ரோ நீயே சொல்ல திடீர்னு ஓட்டலாம் இல்லை ப்ரோ. அது காலையில் பிடிச்சி ப்ரோ. நீங்க ஒரு உருவத்தை பார்த்தோம் நாங்க. அது கண்டிப்பா அந்த ஆயா இல்லைன்னு தெரியும். நீங்க யாருன்னு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுவாங்கள. எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். இப்ப நாங்க உங்களை பார்க்கல அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துக்கிறோம். கேப்சர் பண்ணிட்டு யார் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியுது. நான் சொல்ல மாட்டேன். கொடுக்குற சம்பளத்தை தப்பா தான் நினைக்க தோணுது. தயவு செய்து நீ என் கூடயே இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? தொடர்ந்து சவுண்ட் சொல்லிட்டு நான் உங்களை பார்த்து பயப்பில்ல. சீரியஸா சத்தியமா நடக்கும். சத்தியமா நடக்கும். சீரியஸ் ஆகுது. இந்த விஷயம் இந்த இடத்துல நம்ம கேட்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட தெரியல. இன்னும் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அந்த காலேஜில் படிக்கிற கப்புள்ஸ் அதை லவ் பண்ணுறாங்க. அவங்க முதல் கூட்டு போயிட்டு பட்டம் வாங்குறது போல அப்பா பட்டம் வாங்கினாங்க. பத்தியா சவுண்ட் நீ அப்போ கேட்டு தெரியுமா நினச்சியா? எனக்கு தப்பான சவுண்ட் கேட்குது ப்ரோ. நிஜமா ப்ரோ ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த காலேஜ் அந்த விஷயத்த. காட்டுறதுனால மேபி நிறைய பண்ணிப்பாங்க. அது வந்து பேய் அது என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்பா அதான்
ஒரு வீட்டுக்கு ஒரு கதை இருந்தா நம்ம என்னென்ன பண்றது தெரியல. நம்ம வீட்டுக்கு சொல்யூஷன் பார்த்து கூட தெரியல. அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் போக சொல்ல வரேன். ஞாபகம் இருக்கா? கல் வந்தது. நீ பார்த்து தெரிஞ்சா என்கிட்ட ஒரு கல் வந்துச்சு. எங்க என்னென்ன பொருள் எப்பா எவ்வளவு நாள் போகுது இருக்கிற போகலாம். கப்பல் சார் ஆயாவா? கப்புள்ஸ் தான் இருப்பாங்க. நீ தான் சொன்ன மௌனி சவுண்ட் கேட்டது, அதான் டவுட்டு. இப்போ பொக்கலேஜ் முறையில் நான் அங்கே பார்த்துருந்தேன் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரியே இங்க யாரும் கப்புள்ஸா இருக்கீங்களா ஜோடியா? பேர் வேணாம். இல்ல என் பேர் சொல்றாரு வேணாம். சரி, இப்போ என் கூட இருக்க கண்ணாடி போட்டவரு சொன்ன மாதிரி இங்க கப்புள்ஸ் எல்லாம் ஜோடி தான் இருந்து போயிருக்கீங்களா? ஹார்ட்பீட் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இல்லை ப்ரோ. ஓ நம்ம தான் கிட்ட வருவோம். அண்ணாவா அக்காவா? அண்ணாக்கா 2 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. ஐயோ ஏதோ வாழ்ந்து தானே செத்தீங்க. இதுக்கு 1000 பேர் பரவாயில்ல. நீங்க கால் வலிக்குது. ஐயோ சி எவ்வளோ அது? சவுண்டு இந்த பில்டிங்ல யாராவது இருந்தா எங்க முன்னாடி வர முடியுமா? ஒரு 2 சவுண்ட் கேக்குது. ஒரு மாதிரி மார்னிங் ஒரு கூப்பிடுற மாதிரி 2-3 பேர் ஏதாச்சும் இது பண்ண ப்ரோ. இங்க பாருங்க, நாங்க பைப்பில் உங்களை பார்த்து எதா இருந்தாலும் நீங்க டைரக்டா வாங்க. பார்க்குது என்ன உருவது? என்ன சிரிக்கிற? டேய் நீ எங்கேயா போற? நீ கூப்பிடுதா? என்னையா கூப்பிடுதுன்ற? ஆக்சுவலா எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. உங்களை எதுவுமே பண்ணுங்க ப்ரோ. கையில எத்தனை ப்ரோ? தோ நல்லா பாரு ப்ரோ. தோ பாரு ப்ரோ. இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ கையில் இருக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ. வந்துரு கேக்குதா? ஆக்சுவலா அந்த ஆயா கம்பெனி மூலம் நீங்க எவ்வளவு பரவாயில்ல. அந்த ஆயா வயசான காலத்துல ஊருக்கு கெடுதல் நினைச்சு இறந்து போச்சு. நீங்க சின்ன சிறுசுங்க, கரெக்ட் தானே? அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பரவாயில்ல. எங்களால உங்களுக்கு ஆபத்து இருக்காது, உங்களால ஆபத்து இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இப்ப அங்க என்ன தெரியுங்களா? வாயா யோ, இங்க வாயா.
நிமிஷம். என்ன ப்ரோ கொஞ்சம் ஆக்டிவா இரு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? ஒரு நிமிஷம். என்னது என்னையா பண்ற? ஐயோ 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 ப்ரோ நான் பீட்டா ப்ரோ இன்னொன்னா தாடி வருது. எப்படி போகுது? நெஞ்சு ஆயாவா இதுக்கு நான் கப்பல் சேர்ந்து கொடுத்தேன்னா இங்க ஒருத்தர் இருக்காங்க. அப்ப இது என்னது? பெருசா இருக்கு, ஒரு ரூல்ஸ்ல இருக்கு. 4 அடி ஒன்று இருக்கு, 6 அடி ஒன்று இருக்கு. ப்ரோ நம்ம தப்பா புரிஞ்சு பேசலாம் நினைக்கிறோம் ப்ரோ. கப்பல் செஞ்சு தப்பா நினைச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ண ஏதாவது வச்சிருக்கீங்க கையில? ஏதாவது பவர் ஏதாச்சும், சாமி ஏதாச்சும், கயிறு ஏதாச்சும் எப்படி போகுது? நெஞ்சு ப்ரோ அறிவில்ல ப்ரோ உனக்கு? அறிவில்ல ப்ரோ உனக்கு? ப்ரோ மண்ணில மசாலா ஏதாவது இருக்கா உனக்கு? அப்படி விட்டு தனியா போறல. யோ அது என்னையா சாரி கேட்டு ஓடுற? எனக்கு புரியல ப்ரோ. அறிவுன்றது ஏதாவது இருக்கா ப்ரோ? ஏய் உன்னை நம்பி எப்படி ப்ரோ வருது? நான் பயப்பட்டு பண்ணடா மணி. மைண்ட் பட்டு மாறுதுடா. இங்க பாரு ப்ரோ, எல்லாம் மாறதான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேபிளா நிக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. ஏய் யாரு உன் பின்னாடி நான் இப்ப நீ என் பின்னாடி நிக்க இப்போ யாரு அது? என்ன பண்றது? ஒரு நெஞ்சு யாரும் அடிக்குது. சீக்கிரம் ப்ரோ விக்ரம் ப்ரோ கீழே இரு ரிமாண்ட் போறேன். என்ன பண்ண ப்ரோ? ஏதாச்சும் சேஃப்டிக்கு மந்திரம் ஏதாச்சும் கட்டி வச்சு எல்லாமே போயிட்டு வரல. அதுதான் கத்துட்டேன். சொன்னா சின்ன அந்த டாபிக் ஏதாச்சும் குழந்தைவோ ஏதாச்சும் அம்மா வீட்டுல சேஃப்டிக்கு பண்ணி அமைச்சு சொல்லுவாங்கல்ல ஏதாச்சும். ஓம் வாராகி அம்மனே துணை, ஓம் சொல்லமாட சாமியே துணை, போகக்கூடாது. முருகா 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 முருகா. ஃபர்ஸ்ட் எய்ட் எக்ஸ்பெக்ட் கண்டுபிடி பண்ணி நீ இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல சொல்லமா எனக்கு அதுதான் தப்பா சொன்னேன். சரி சாரி ப்ரோ ஏதாவது பண்ணு ப்ரோ. எனக்கு போயிட்டா போதும். விட்டுருங்க. ஏய் விஜய் கையில விட்டுருங்களேன். நான் வரல. விட்டுருங்க. ஏய் யாரு அது? சொல்லுங்க. எங்க இருக்க? இந்த பில்டிங் ஆப்போசிட் பில்டிங். இது கொஞ்சம் அன்ஆக்டிவிட்டியா நடக்குதுடா. டேய் அப்நார்மலா நடக்குதுடா. கண்ட்ரோல் புரிஞ்சு கண்ட்ரோல் மச்சான் உனக்கு புரியுதா? அப்நார்மலா நடக்குது இங்க இல்ல, என் கூட இருக்கறனால. ஸோ அதான் மக்களே வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணியாச்சு.
எப்படி சொல்கிறது, போன வீடியோவில் வந்து சொல்லிருக்க மாட்டேன். ஐ மீன் போன வீடியோவில் நான் வந்து அதோடைய இது வந்து சொல்லலை. அது போன வீடியோவும் இந்த வீடியோவும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். என்னென்னா வந்து போன வீடியோவில் வந்து எப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பெரிய பில்டிங்கு போகிறாங்க இல்லையா, அந்த பெரிய பில்டிங்குக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து ஏறும்போது கரெக்டாக ஒரு எனக்கு அந்த இது வந்து நான் சொல்லணும் அதை நினச்சேன், மறந்துட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த உருவம் பார்த்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி இப்படி நின்றுட்டு இருந்த ஒரு ஏதோ ஒரு மாதிரி, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் வந்து விக்ரம் அண்ணா கையில் இருந்த கேமராவில் அது கேப்சர் ஆகிருக்கு. சந்தோஷனா கேமரான்னு நினைக்கிறேன். அதில் வந்து கேப்சர் ஆகலை. நான் அந்த இது கூட வந்து அவங்க காமிச்சாங்க. ஆமாம், அது கேப்சர் ஆகலை. எனக்கு அந்த டைமில் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க என்னடா அது கேப்சர் ஆகலை எனக்கு சத்தியமாக புரியல அது என்னன்ட்டு. அண்ட் அதே மாதிரி சேம் இது அதே இடத்துல தான் நினைக்கிறேன் இவர் அப்துல் அண்ணா, எனக்கு சரியா தெரியல. மேபி அதை வந்து அவங்கள வந்து ப்ரொசஸ் பண்ணுறாங்களான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்துல் அண்ணா சேம் இப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியல அந்த போன வீடியோவில். இந்த வீடியோலேயே வந்து என்ன அந்த ஒரு யார் மணி அண்ணாவும் அப்துல் அண்ணாவும் வந்து ஒரு இதில் இருக்காங்க. அண்ட் விக்ரம் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் ஒரு இதில் வந்து இருக்காங்க. அதில் வந்து மணி அண்ணாவும் அப்துல் அண்ணாவும் ஏதோ ஒரு இது மறுபடியும் வந்து போகிறவங்க. அங்கே ஏதோ வந்து சவுத்துலேருந்து இப்படியே பார்க்கும்போது அப்துல் அண்ணா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இவர் இப்படி சிரிக்கிறாருன்ட்டு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது அடுத்த பாட்டில் தான் வந்து அதுக்கான ஒரு இது வந்து தெரியும். ஐ மீன் எதனால் அந்த மாதிரின்ட்டு. அவர் பாட்டுக்கு ஓடுறாரு, அவர் மைண்டு வந்து தானாகவே மாறுது அப்படின்றாரு. என்னன்னு தெரியல. மேபி வந்து ப்ரொசஸ் பண்ணுறதுலான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள விட வீக்காக இருக்கிறவங்கள தான் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி இருக்கவங்கள அட்டாக் பண்ணுமா தெரியாது. நான் கொஞ்சம் வீக் பர்சன் தான். இன்னொன்று என்னென்னா போன வீடியோவில் நான் சொல்கிறேன், நான் அதை மறந்துட்டேன். நடுநாளில் நானும் நிறைய வீடியோஸில் வந்து அங்கே உருவமே இருந்திருக்காது, அதனால் பயந்துருப்பேன். என்னென்னா வந்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதன்னா பேய் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சில ஐ மீன் சொல்லுவாங்க. எது பார்த்தாலும் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து பேய் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து பேய் இருக்காது. அந்த மாதிரி தான் நிறைய வீடியோவில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது. ஐ மீன் நான் நிறைய வீடியோவில் ரியாக்ட் பண்ணதில் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஸோ இப்போவே வந்து ஒரு ஜஸ்ட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி என்ன இவன் எல்லாத்துக்கும் வந்து சேராது, அங்கே ஒன்றுமே நானும் பயப்படுறாளே அப்படின்ட்டு நானும் வந்து எல்லா வீடியோலையும் வந்து நான் சொல்லணும்னு நினைப்பேன், நான் மறந்துடுவேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, வழக்கம் போல் சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி த்ரில்லிங்கை வந்து விரும்புகிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு பார்ட் 3 பார்ட் 4 வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் அந்த வீடியோவை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே, நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி இப்படிதான் இருப்பேன். எனக்கு ஐ எம் நாட் வெல், அதனால தான் வந்து கொஞ்சம் நடுவில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுது நான்.